கேட்கிறான், தமிழருக்கென்று தமிழ்நாட்டுக்கென்று தனியா ஒரு கொடி வரைச்சிருக்கீங்களே ஏன் அப்படின்னு கேட்கிறான். டேய், இந்தியாங்கிற நாடு உருவாவதற்கு முன்பு, இந்திய நாட்டின் தேசிய கொடி உருவாவதற்கு முன்பே நாங்கள் கோட்டை கட்டி கொடி கட்டி ஆண்ட இனத்தின் பிள்ளைகள். என்னமோ இன்னைக்கு தான் கொடியா? நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பிடிச்சு வச்சிருக்கிற இந்த புலிக்கொடி என்ன சீமா எடுத்துட்டு ஓடி வந்ததா, இல்ல அவங்க அண்ணன் பிரபாரம் தூக்கிட்டு வந்ததா? ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த எனது பாட்டன் கரிகால் பெருவளச்சோழன் அவன் தூக்கி பிடிச்ச கொடி 1800 ஆண்டுக்கு முன்னாடி. அதற்கு பிறகு எனது அருமை பாட்டன் அருள்மொழி சோழன், அவன் மகன் அரசேந்திர சோழன் ஏந்தி பிடிச்ச கொடி இந்த புலிக்கொடி. தமிழனின் பரம்பரை கொடி, என் பாட்டன் கொடி. சும்மா அதை கீழே கிடந்து துணியில் தைச்சிட்டு வல்லது. எங்க பாட்டன் இங்க கொடியை வடிவமைச்சான். எப்படி வடிவமைச்சான்? சேர பாட்டன் வில்லம்பு, பாண்டிய பாட்டன் மீன், சோழ பாட்டன் புலி, எல்லாமே பாயும் துள்ளும். புலி பாயும், அம்பு பறக்கும், மீன் துள்ளும், எல்லாமே உயிர் போட அப்படி இருக்கிறது. பாய்ச்சல் இருப்பான் தமிழன் கொடி. அப்படி இருந்துச்சு. அதுல புலியை ஏண்டா பிடிச்சுக்கிட்டீங்க? உன் பாண்டிய பாட்டன் கொடி எடுக்கல, சேர பாட்டன் கொடி எடுக்கல, புலியை ஏண்டா எடுத்துக்கிட்டீங்க? என் பாண்டிய பாட்டன் அவன் எல்கைக்குட்பட்ட நிலத்தை மட்டும் ஆண்டா, என் சேர பாட்டன் அவன் எல்கைக்குட்பட்ட நிலத்தை மட்டும் ஆண்டா. ஆனால் என் சோழ பாட்டன் அருண்மொழி சோழன் அரசனுக்கு அரசன், அவன் மகன் அரசேந்திர சோழன் கடல் பட கடந்து படைபல நடத்தி உலகத்தின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று மிகப்பெரிய வல்லரசை நிறுவனான். இந்த கொடி பறக்காத நாடு எதுவும் கிடையாது. பாதி உலகம் முழுமைக்கும் பறந்த கொடி. அதனால தூக்கி பிடிச்சான். புலி தனிச்சு நிக்கும் ஒரு ஆளா அப்படி. ஆனா 1000 மிருகங்களோடு நிக்கிற திமிரோடு நிக்கும். 1000 மிருகங்களோடு சேர்ந்து நிக்கும். ஆனால் அதிலையும் புலி தனித்து நிக்கும். அதனாலதான் புலியை தூக்குனா நம்மால். பசித்து கிடக்கும், பட்டினி கிடக்கும், ஒரு இறையை பார்த்தால் விரட்டி அடிக்கும். அடிச்ச இறை வலதுகை பக்கம் விழாது இடதுகை பக்கம் விழுந்துட்டா சாப்பிடாது போயிடும். அது வீரத்துக்கு இழுக்கென்று நினைக்கும். அந்த புலிக்கு இருக்கிற வீர உணர்வு, மான உணர்வு இந்த தமிழ் குலத்துக்கு இருக்கிறதுனால புறா புலியன்னு கொடியா பிடிச்சான்.